அபிஷேகம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நடக்க இந்த உலக காரியங்களுக்கு தான் நம்ம கண்ணு போவோம். லோத்தோட கண்ணு உலகத்தை நோக்கி ஒரு பார்வை பார்த்துச்சு. ஆபிரகாம் லோத்து நிற்கும்போது அவர் லோத்து பச்சை பசேன்னு இவெல்லாம் பார்த்தாராம், செழிப்பானதெல்லாம் பார்த்தாராம். உலக ஆவி உள்ளவங்க உலகத்தை தான் பார்ப்பாங்க. அபிஷேகம் கிடைச்சாதான் ஜெபங்களுக்கு வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் உலக காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆவியானவர் அந்த பேதுருவை நிரப்பினால, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன், நசரனா இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னார். ஆமென். இப்படிப்பட்ட வல்லமையான ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் மேல் வீட்டார ஜெப அனுபவம், ஆதியில் இறங்கின அந்த அபிஷேகம் திரும்ப நமக்கு பல மடங்கு கிடைக்கணும். ஆமென். ஊழியர்கள்லாம் ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது இதே தான் சொல்லுவாங்க. கொர்நேலியு வீட்டில் இறங்கின அபிஷேகத்தை அடுத்த அதிகாரத்தில் சீசர் கூட்டத்தில் பேச